உலகிலேயே மிகவும் மர்மமான இடமாக கருதப்படும் பெர்மியூடா முக்கோண பகுதி, பெர்மியூடா ட்ரையாங்கிள், ஆழமிக்க பல நம்பிக்கைகள், மர்மங்கள் மற்றும் காணாமல் போன விபத்துகளால் உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த இடம் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. இது மியாமி, அமெரிக்கா, பெர்முடா தீவு மற்றும் பியூர்டோ ஆகிய 3 இடங்களை இணைக்கும் முக்கோணமாக உள்ளது. பெர்மியூடா முக்கோணம் பல விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மர்மமான முறையில் எச்சமின்றி காணாமல் போன சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 1945ஆம் ஆண்டு ஃப்ளைட் 19 என அழைக்கப்படும் 5 அமெரிக்க போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இதே பகுதியில் மாயமாகிவிட்டன. அவரை தேடும் விமானமும் காணாமல் போய்விட்டது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்தன. பெர்மியூடா பகுதியை கடந்து சென்ற பலர் தங்கள் கம்பாஸ் எனப்படும் திசைகாட்டி தவறாக வேலை செய்ததாக கூறுகிறார்கள். இதனால் அவர்கள் திசை தவறி காணாமல் போனதாக நம்பப்படுகிறது. அறிவியல் உலகம் பெரும்பாலும் இதை இயற்கை காரணங்களால் விளக்குகிறது. மேக நீர் சூழல்கள், மெத்தேன் கேஸ் ஹைட்ரேட்ஸ் கடலுக்குள் இருந்து வெளியேறும் போது கப்பல்களை மூழ்கடிக்கச் செய்யும். மேலும் கடல் நீரின் அசாதாரணமான சூழ்நிலை, திடீரென ஏற்பட்ட புயல்கள் மற்றும் மனித பிழைகள் போன்றவை முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. சிலர் இதை ஏலியன்ஸ், டைம் வார்ப் அல்லது காந்தக்களம் போன்ற அதிசய விசைகள் காரணமாகவே இந்த காணாமல் போன நிகழ்வுகள் நடக்கின்றன என நம்புகிறார்கள். இது வெறும் நம் அறிவுக்கு மேலுள்ள சக்திகள் விளையாடும் இடமா என்பதையும் கேள்வியாக்குகிறது. உண்மை அல்லது பரமார்த்தம் என்ன என்றால், பல ஆய்வாளர்கள் இந்த இடம் மற்ற கடல் பகுதிகளோடு ஒப்பிடும்போது அதிகமான விபத்துகள் இல்லை என்றும், பெரும்பாலும் ஊடகங்கள் இந்த இடத்தை மர்மமாக சித்தரித்ததால்தான் மக்கள் பயப்படுகிறார்கள் என்றும் கூறுகின்றனர். பெர்முடா முக்கோணம் ஒரு உண்மையான இடம், ஆனால் அதில் நடக்கும் சம்பவங்கள் பற்றி இன்னும் தெளிவான பதில்கள் கிடைக்கவில்லை. அறிவியல் காரணங்கள் இருந்தாலும் மக்கள் மனதில் அது ஒரு மர்மமாகவே திகழ்கிறது. இந்த மாய உலகம் பற்றி இன்னும் பல கேள்விகள் ஐமிச்சமாகவே உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பகிருங்க மற்றும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.